நான் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுறேன். எல்லாருமே என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. என்னுடைய குடும்பத்துலேயும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, நான் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், நிறைய காரியங்கள் பண்ணுறேன். அதெல்லாம் யாருடைய கண்ணுகளுக்குமே தெரியவே மாட்டேங்குது. என்னை எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. நான் ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில் நான் காணப்படுறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசுவார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டதை பற்றி நமக்கு இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஈசாயின்ற ஒருத்தரை தேடிப்போ, அங்கே அவருடைய குமாரரில் நான் ஒருத்தரை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஈசாயின் இடத்துக்கு போகிறாரு. அவருடைய குமாரர் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இவங்க யாரையுமே ஆண்டவர் அபிஷேகம் பண்ண விரும்பலை, உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு குமாரர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போதான் ஈசாய்க்கு நினைவே வருது, ஆமாம் எனக்கு இன்னும் ஒரு குமாரர் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் பேர் தாவீது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே மாதிரி தான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் இந்த தாவீதுடைய வாழ்க்கை போல காணப்படலாம். அதாவது சொந்த குடும்பத்திலேயே ஒரு மறக்கப்பட்ட ஒரு நிலையில நீங்கள் காணப்படலாம். உங்களை எல்லா காரியத்திலையும் ஒதுக்கி வச்சிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்காக நீங்கள் நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை ஒரு ஆளாவே மதிக்காமல் இருந்திருக்கலாம். உங்களை ஒரு ஒதுக்கி வச்சு எல்லா காரியத்திலையும் உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையும் காணப்படலாம். இதுல பாருங்க, மனுஷங்க எல்லாமே தாவீதுடைய முகத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்த்தார். அவருடைய இருதயத்தை பார்த்தபடியினால அன்றைக்கு தாவீத தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதே மாதிரிதான் தேவன் உங்களையே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னா இந்த 7 அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். இந்த 7 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா நீங்க தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவரா காணப்படுறீங்க. இந்த 7 அறிகுறியுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுலயும் 7ஆவதா இருக்கக்கூடிய அறிகுறி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பா அது இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேச போகிறார். முதலாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும். தேவனை பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், எப்படி நான் ஜெபிக்கிறது, எப்படி வேத வாசிக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள்னா எப்படிப்பட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள காணப்பட்டு கொண்டே இருக்கும். உங்ககிட்ட ஒருத்தங்க இந்த காட்டுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காடு ஒரு பெரிய ஒரு காடா இருக்கு. ஆனாலும் நம்மளோட இருதயத்துல என்ன இருக்கும், ஒரு புதையல் இருக்கு, அந்த புதையலை நம்ம எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நைட் ஆனாலும் சரி, மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் எதையுமே நம்ம பொறுப்பெடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள அந்த ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த புதையலை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டாக நம்ம அதை தேடி 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 எல்லா இடத்துலையும் நம்ம அலைவோம். அதே மாதிரி தான் நம்ம தேவனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இயேசுவை பற்றி நான் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இயேசு என் வாழ்க்கையில் வந்தார்னா என் வாழ்க்கை எப்படி எப்படிலாம் மாறும்னு நான் தெரிஞ்சுக்கணும், இயேசு 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 இயேசுன்னு சொல்லிட்டு இதை மாத்திரமே உங்களுடைய ஆர்வமாக இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக காணப்படுறீங்க. 2வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எப்போதுமே ஏசப்பாவை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. முன்னாடிலாம் நீங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு யார்கிட்டனாலும் ஆண்டவரை பற்றி நம்ம பேசணும், ஏசப்பாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான்
ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் எப்போதுமே ஏசப்பாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். ஏசப்பா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சாங்க, நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன், எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் அவர் பற்றியே நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவள் என்கிட்ட எப்போவுமே கேட்பா, நீ என்ன எப்போவுமே ஏசப்பா ஏசப்பா எனக்கு அது செஞ்சாங்க இது செஞ்சாங்க அப்படின்னே நீ பேசிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி அவள் என்கிட்ட நிறைய டைம் கேட்பா. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை எனக்கு ஏசப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவர் என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் எனக்கு செஞ்சுருக்காரு, அதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, நான் நினச்சா கூட என்னால் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல, நான் திரும்ப திரும்ப அதையே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவகிட்ட சொல்லுவேன். நான் எப்போவுமே அப்படி ஏசப்பாவை பற்றி அவகிட்ட அதிகமாக பேசுறதுனால அவளுக்கே தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ அவளே என்கிட்ட கேட்பா, ஓகே ஏசப்பானா நீங்கள் எப்படிப்பட்டவர், ஏசப்பானா யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட நிறைய டைம் கேட்பா. அப்போ நான் அவர்கிட்ட ஏசப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன், ஏசப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்ல ஆரம்பித்தேன். நிறைய ஆர்வம் அவளுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தான் யார்கிட்டனாலும் நம்ம ஏசப்பாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்மளை அறியாமையே நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி தான் அதை முடியவே செய்யும். அப்படி இந்த அறிகுறி உங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட்டுச்சு அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் வரும். நீங்கள் ஒரு கடினமான ஒரு பாதையில் போயிட்டுருப்பீங்க, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க, அவ்வளோதான் இனி எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உடஞ்சி போய் ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனில் உங்களோட இருதயத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இல்லை நான் உன் கூட தான் இருக்கேன், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிற மாதிரி அந்த ஒரு சத்தம் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைஃபாய்டு ஃபீவர்ன்றது அடிக்கடி என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இன்ஜெக்ஷன்ஸு மெடிசின்ஸ் இதெல்லாமே எடுத்து எனக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப எனக்கு டயர்டாயிரும். அந்த டைஃபாய்டு ஃபீவர் வந்தாலே பயங்கரமான குளிர் வந்துடும், ஸ்கின் இஷ்யூஸ், இந்த மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடும். அப்போ அந்த டைமில் நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு டைமும் நான் அந்த டைமில் சோர்ந்து போய் நீ அவ்வளோதான் முடியாது அப்படின்னு சொல்லி நான் பிரேக் ஆகிற ஒவ்வொரு டைம்லையும் எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கணும், இல்லை நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுற அந்த ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு சத்தம் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் கர்த்தரால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக காணப்படுறீங்க. நாலாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேபிட் உங்களுக்குள்ள ஈஸியாக வந்துடும். கேம், சீரியல் இந்த மாதிரியான காரியங்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ரொம்ப அடிக்டாக இருப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன சூழ்நிலையிலையும் அதை என்னால் மாற்றிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் இப்போது ஈஸியாக அதை நீங்கள் விட்டுருவீங்க. இதுலேருந்து நான் எப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லி, இதை நான் எப்படி விட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். மற்றவங்க எல்லாருமே உங்களை பார்த்து கேட்பாங்க, நீ எப்படி இந்த காரியத்தை ஈஸியாக விட்ட, முன்னாடிலாம் அது விடவே முடியாது அப்படின்னு சொல்லுவே, இப்போ எப்படி ஈஸியாக விட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டையும் நான் அதிகமாக பேச மாட்டேன். என்னுடைய ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக அப்படி பேசுவேன். எப்போவுமே நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். யார்கிட்டையும் சோஷியலைஸ் ஆக மாட்டேன், வெளியே எந்த ஒரு இடத்துக்கு போக மாட்டேன். எப்போவுமே நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எப்போ இந்த அனாயிட்டிங் எனக்குள்ளே இருந்ததோ எக்ஸ்ட்ரோவெண்ட்டாகவே நான் மாறிட்டேன். வெளியே போகிறது, கிராமத்துக்கு போய் நிறைய சண்டே கிளாஸ் எடுக்கிறது, ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள்ளே வந்தது. அப்போது இந்த மாதிரியான ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக காணப்படுறீங்க. ஐந்தாவதாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 minutes to 20 minutes அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்லாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம் போல் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் பார்த்தோம் அப்படின்னா 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஜெபம் பண்ணிவிட்டு சரி டைம் என்னன்னு பார்த்துருந்தா 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும், என்ன நம்ம 2 நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ண மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே இவ்வளோ மணி நேரம் ஆயிட்டா, இவ்வளோ மணி நேரம் ஜெபிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா நேரம் போறதே உங்களுக்கு தெரியாது. அப்படியே நீங்க ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல அப்படியே நீங்க மூழ்கி அப்படியே நீங்க காணப்படுவீங்க. அதனால உங்களுக்கு டைம் போறதே உங்களுக்கு தெரியாது. நீங்க 2 நிமிஷம் 3 நிமிஷமா முன்னாடி நீங்க ஜெபிச்சிருக்கலாம். ஆனா இப்போ நீங்க
5 மணி நேரம் 10 மணி நேரம் ப்ரேயர் பண்ணாலும் நான் ரொம்ப கம்மியாக தான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. 6வதா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அடிக்கடி அந்த வசனத்தை நீங்கள் கேட்குறதா இருக்கலாம், நீங்கள் அடிக்கடி அந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதா இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அதே வசனத்தை நீங்கள் இப்போ வாசிக்கிறப்போ உங்களுக்கு வேற வேற ஒரு மீனிங்கில் ஆண்டவர் உங்களுக்கு வந்து சொல்லி தருவார். இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, இது வந்து இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களுக்கு சொல்லி தருவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா எல்லாருமே காமனாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கர்த்தர் வந்து உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறாரு, அதனால் நீங்கள் ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க, ஆண்டவர் உங்களை எல்லா விஷயத்தையும் கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இது எல்லாருமே ஒரு மீனிங்காக உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அனாயிட்டிங் உங்களுக்குள்ளே இருக்கிறப்போ இந்த வசனத்துக்கே வேற வேற அர்த்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துவார். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இல்லையே எல்லாருமே வந்து இதுக்கு இந்த மாதிரி தானே சொல்கிறாங்க, நமக்கு ஏன் இது வேற மாதிரியான ஒரு அர்த்தம் வருதே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு, சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அனாயிட்டிங் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக காணப்படுறீங்க. கடைசியாக இருக்கக்கூடிய 7வது அறிகுறி என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக இது காணப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கில்ட் ஃபீல் நமக்குள்ளே வரும். எப்போலாம் நம்ம ஒரு பாதை தவறி போகிறோமோ, ஒரு தவறு சேரமோ, ஒரு பயங்கரமான ஒரு கில்ட்டி ஃபீல் ஒரு நமக்குள்ளே வரும். ஒரு குற்ற உணர்வு நம்மக்கிட்ட வரும். அது நம்மளை வந்து செய்யவே விடாது. இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அந்த தவறை நம்மளால் செய்யவே விடாது. அப்படி நம்ம மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். இப்போ என் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலேஜ் முடித்ததும் ஒரு இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு எப்படின்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு வேலையாக அந்த வேலை வந்து எனக்கு காணப்பட்டுச்சு. மனசுலேயும் எந்த ஒரு படபடப்பு எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த வேலை சந்தோஷமாக எனக்கு அப்படி காணப்பட்டுச்சு. அப்போது அந்த டைமில் என்னென்னா ஒரு பேங்க்கில் எனக்கு வேலை கிடச்சிது. அப்போது பேங்க் வேலை அப்படின்ன உடனே மற்றபடி நான் எதுவுமே யோசிக்கலை. உடனே சடனாக நான் வந்து டிசிஷன் எடுத்துகிட்டு சரி ஓகே அப்போ அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் வேலையில் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நல்ல சம்பளம் இருந்துச்சு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது. நம்மளே தானா வந்து டிசிஷன் எடுத்துட்டோமோ, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசில் ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு சமாதானம் என்னுடைய இருதயத்தில் இல்லவே இல்லை. அப்போ அங்கேயுமே எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம், ஒரு கில்ட்டி ஃபீல் எனக்குள்ளே இருந்தது. இது நம்மளே தான் எடுத்துட்டோம், ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லலை, இப்போ ஆண்டவருக்கு சித்தமான வேலை இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான ஒரு கில்ட்டி ஃபீல் என்னுடைய இருதயத்தில், குற்ற உணர்ச்சி என்னுடைய இருதயத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி அப்போ இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா இது வேண்டாம், இதை நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இருந்தது. ஆனாலும் எனக்கு என்ன அப்படின்னா சரி ஓகே இப்போ இந்த வேலையை நான் விட்டுட்டேன்னா அடுத்து நான் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன ஆகுமோ, எப்படி பண்ணுறது, அடுத்த வேலை நமக்கு கிடைக்குமா, எப்படி கிடைக்கும், இது நல்ல வேலையாச்சு, இதில் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் என்னுடைய இருதயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் வந்து நிறைய டைமில் ஒரு குழப்பத்தில் நீங்கள் வந்து இருக்கலாம். இந்த வேலை எனக்கு கிடைக்காம போயிட்டே, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போயிட்டே, இது நடந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனே, இப்போ நான் இதை விட்டுட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, இந்த காரியம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய குழப்பங்கள், அப்படி நிறைய யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அந்த சிச்சுவேஷனில். அப்போ அந்த டைமில் நான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. அப்போ அந்த டைமில் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு அந்த தைரியத்தை எனக்கு வந்து கொடுத்தாரு. இல்லை வேண்டாம் இதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் வேலையை நான் விட்டு ஒரு 2 மந்த் எனக்கு பிரேக் இருந்தது. ஒரு குறைவு இல்லாமல் அது 2 மாதம் என்னை வந்து நடத்தினாங்க இசப்பா. அந்த 2 மாதத்தில் நான் இன்னும் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வேத
வேதம் வாசிக்கிறது இந்த மாதிரியான காரியங்களில் ஆண்டவருக்குள்ளே நான் ஸ்பிரிச்சுவலாக நான் என்னை க்ரூம் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஒரு டைம் கிடச்சிது. அந்த 2 மாதம் அந்த டைமில் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. அந்த பேங்க் வேலையை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு வேலையை இப்போ ஆண்டவர் எனக்கு வந்து கொடுத்தாரு. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்தே நான் வந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. அதை விட ஒரு நல்ல சம்பளத்தில் ஆண்டவர் வேலை பார்க்கறதுக்கும் தேவன் எனக்கு கிருபை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் நம்ம ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறப்போ, அந்த பேங்க் வேலையில் இருக்கிறப்போ என்னுடைய மனநிலைமை வந்து இதை விட்டுட்டேன்னா நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், இதில் நான் நல்லா சம்பாதிக்கிறேனே, நல்ல பொசிஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் நான் வந்து யோசித்தேன். ஆனால் நமக்கு ப்ரெசன்ட் மட்டும்தான் நம்ம யோசிப்போமே தவிர ஆண்டவர் பிஹைண்ட் த சீனில் நமக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு குற்ற உணர்வை நம்ம கொடுக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவிசாய்த்து அதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக இதை விட ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்கை நமக்கு ஆண்டவர் வந்து கொடுப்பாரு. இதுதான் இந்த 7வது அறிகுறி. இந்த 7வது அறிகுறி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக காணப்படுறீங்க. இந்த 7 அறிகுறிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக காணப்படுறீங்க. அந்த அனாயிட்டிங் உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த 7 அனாயிட்டிங்கும் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த 2 அறிகுறிகள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்குது, 1 தான் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். அது கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெப குறிப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.